மறந்தும் கூட வருகிற மார்ச் 3ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். அந்த நாள் பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் ஒன்றாக சேரும் அதிவிசேஷமான நாளாக இருப்பதால் அந்த தினத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த காணொளியை முழுவதும் பாருங்கள். அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதனை விரிவாக அறியலாம். அதற்கு முன் நமது மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் சத்யநாராயணாய போற்றி போற்றி என்று கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த விசேஷமான பௌர்ணமி நாளில் உங்கள் வாழ்விலுள்ள எந்த ஆசையாக இருந்தாலும், வீடு கட்டுவது, திருமணம் நடைபெறுவது, மனை வாங்குவது, தொழில் முன்னேற்றம் பெறுவது போன்ற அனைத்திற்கும் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடுவது மிகச் சிறந்ததாகக் கருதப்படுகிறது. இந்த சத்யநாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணருக்குச் செய்யப்படும் புனிதமான பூஜையாகும். மேலும் பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் சத்யநாராயண அவதாரமும் ஒன்றாக போற்றப்படுகிறது. திருமணம், வீடு மனை வாங்குதல், திருவிழா போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் முன்பாக இந்த பூஜை நடத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த பூஜை செய்யப்படுகிறது. பூஜை செய்யும் முன் வீட்டின் வாசலில் அழகாக கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டி அலங்கரித்து பின்னர் கடவுளிடம் தங்களின் குறைகளை மனமார வேண்டி அருள் கேட்டு தூபம், கற்பூர தீபம் காட்டி பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும். இந்த சத்யநாராயண பூஜையை செய்வதன் மூலம் புத்திர பாக்கியம், பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகாரம், அந்தஸ்து போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக அன்று நிவேதனமாக பால் பாயசமும் பாசிப்பயிறு கஞ்சியும் படைத்து வழிபடலாம். ஏனெனில் அவை நாராயணனுக்கு பிடித்த நிவேதனங்களாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு மாத பௌர்ணமி நாளிலும் சந்திரன் உதயமாகும் நேரத்தில் இந்த பூஜையை செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்றும் கடவுளின் அனுக்கிரகம் கிடைக்கும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். மேலும் அன்று சந்திர கிரகணம் இருப்பதால் அசைவ உணவை முற்றிலும் தவிர்த்து சுத்த சைவமாக இருந்து மனசுத்தியுடன் வழிபாடு, தியானம் செய்து நாளை கழிப்பது நல்லது. நீங்கள் பெருமாள் பக்தர் என்றால் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீர்கள். அதேபோல் கிரகண நேரத்திற்கு முன்பாகவே பூஜை பொருட்களை தயாரித்து வைத்து கிரகண நேரத்தில் அதிகமாக வழிபாடு செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை மனதில் அல்லது வாக்கால் தொடர்ந்து உச்சரிப்பது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. கிரகணம் முடிந்தபின் வீட்டை சுத்தம் செய்து குளித்து புதிய நீரால் பூஜை அறையை தூய்மைப்படுத்தி மீண்டும் தீபம் ஏற்றி நன்றி கூறுங்கள். அந்த நாள் தேவையற்ற கோபம், வாக்குவாதம், தீய சிந்தனை போன்றவற்றை தவிர்த்து அமைதி, கருணை, தானம், பகிர்வு போன்ற நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இயன்றவரை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் அல்லது உணவு, உடை தானம் வழங்கலாம். இது கிரகண நாளில் பல மடங்கு பலனை தரும் என நம்பப்படுகிறது. குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து இதை செய்தால் வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி நிலைக்கும். குழந்தைகளுக்கு இந்த நாளின் ஆன்மீக முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து அவர்களையும் பூஜையில் கலந்து கொள்ளச் செய்வது நல்லது. இரவு சந்திரோதயம் நேரத்தில் சந்திரனை தியானித்து வாழ்க்கையில் உள்ள மனக்கவலைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த விசேஷ நாளை வீணாக்காமல் பக்தியுடன் கடைபிடித்தால் தடைகள் விலகி நல்ல தொடக்கங்கள் உருவாகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மேலும் இதுபோன்ற ஆன்மீக விரத தகவல்களை தொடர்ந்து அறிய நமது மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து அனைவரும் இந்த அரிய நாளின் மகிமையை அறிந்து பயன்பெற உதவுங்கள்.